அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் பூகச்சி. முன்னாடி சொன்ன படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. முன்னாடி சொன்னதில் 1.5 கோடி ஆள் இருக்காங்கன்னாங்க இல்லையா, உண்மையிலே இருக்காங்க, ஆனால் ஒன்றும் சேர்க்க முடியல. ஆனால் இந்த படத்தில் 1.5 கோடி இல்லை 100 கோடி கூட ஆள் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அப்படி அங்கே இல்லை. இருந்தாலும் நாங்கள் ஒரு பெரிய ஆள் தான், எங்ககிட்ட ஆள் இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு பில்டப்பை காமிச்சிக்கிட்டு இந்த குடும்பம் வளம் வந்துட்டு இருந்தாலும் நிறைய செல்வாக்கு இருக்கிறதுனால தன்னை ஒரு பிரம்மாண்டமான ஆள் மாதிரியே சுற்றி காமிச்சிக்கே இருக்காங்க. இதில் ஒரு சூப்பரான ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சுப்ரீம் அப்படிங்கிறவர் ஒரு கட்சியை நடத்திக்கிருக்காரு. அது சமத்துவமாக இருந்தாலும் ஜாதி பேர்லேயே அந்த கட்சி ரன் ஆகிக்கே இருந்துச்சு. நடுவில் என்ன ஆகி போயிடுச்சு, திடீர்னு அவருக்கு 2 மணிக்கு கனவு வர விடிஞ்சதும் போய் கட்சியை கலைச்சி விட்டு வந்துட்டாரு. சாரி, குடும்பத்தை கலைச்சி விட்டு வந்துட்டாரு. இனிமேல் இந்த குடும்பத்தில் யாரும் இருக்காதீங்க, நான் போய் அந்த பூக்கொச்சி குடும்பத்தோட போய் சேர போகிறேன், இனி விட்டுருங்க அப்படின்னு அங்கே போய் சேர்ந்துட்டாரு. இந்த சீன் வரவும் பயங்கரமாக ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகி ஒட்டுமொத்த தியேட்டரும் எந்திரிச்சு நின்று சிரிக்குது. இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த காமெடி நினச்சி சிரிச்சுக்கே இருக்குது. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன குடும்பத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு இதுதான் பெரிய குடும்பம் அப்படின்னு அவங்களுக்குன்னு நினச்சிக்கிட்டு நாமளும் ஒரு பெரிய குடும்பத்தில் சேர்ந்துட்டோம் அப்படின்னு அந்த சின்ன குடும்பம் நினச்சிக்கிட்டு ஒரு புது பாதையை எடுத்துக்கிட்டு அவங்க போய்க்கிருக்கிறாங்க. இவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மர்மமாகவே இருக்குது. இது ஒரு பக்கம் போயிருந்தாலும் இந்த இடத்துல ஒரு இன்டர்வல் தேவைப்படுது. மூணு குடும்பத்தை பற்றி பேசிட்டேன்.